இது நம்ம ஃபேமிலி. மோடி குடும்பம், மோதிகா பரிவார், மோடி கேரண்டி, ராமர் கோயில், மதம் அப்படின்னு எதுவுமே பலன் கொடுக்காம இப்போ வந்து நிதி அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா. இப்போ தோல்வி பயம் அவங்களுக்கு காரணமாயிருச்சு. ஆனா அது பெரிய அளவில் உங்களுக்கு பலன் கொடுக்காது, இந்த மாதிரி நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் இதெல்லாம் பலன் கொடுக்காது அப்படிங்கிறாரு திரு அருண். இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க, கோர்ட் உத்தரவின் பேரில் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், தேர்தலுக்கு இப்போதல்ல ஜனவரி மாதமே பாஜக தயாராகிவிட்டது. நான் பாஜக பார்வையில் பாஜக ஒரு பக்கம் இருக்கிற சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கடமை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால தேர்தலுக்காக அவங்க தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு, தேர்தல் பற்றி ஆயத்த பணிகள் தொடங்குவதற்கு முன்பாகவே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்பவே என்ன சொன்னார், 6 லட்சம் கோடி காங்கிரஸ் முன்பு ஒதுக்கியதை விட காங்கிரஸ் ஆட்சியில், யூபி ஆட்சியில் ஒதுக்கியதை விட நாங்கள் பல மடங்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கிறோம்ட்டு திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் சொல்லியிருக்கார். அது ஒரு பக்கம். ஸோ நிதி வழங்குவதில், ஒதுக்குவதில் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு பாரபட்சம் பார்க்குறாங்கன்னா தெரியல. ஒன்று. ரெண்டாவது, தேர்தலுக்காக அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுவே நீங்கள் ஏற்கனவே சில நண்பர்கள் சொன்ன மாதிரி கோர்ட் உத்தரவு படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆக அதுவும் கிடையாது. சரி, நான் என்ன சொல்கிறேன், பாரத பிரதமர் பல முறை வந்த மாநிலம் வந்து தமிழகம். அவர் டார்கெட் என்ன இருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு 5-6 இடங்களாவது படிக்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு சில வாரங்களுக்கு முன்பே நிறைய நிதியெல்லாம் ஒதுக்கிட்ட பத்தியா, நாங்க ஒதுக்கிட்டோம் பத்தியா, ஓட்டு கேட்கலாம் இல்ல. அவரு என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஹோப் இல்ல நமக்கு, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அருணன் சொன்னாரு. அதே போல ஆழம் பார்த்திருக்கிறாரு. முதற்கட்ட தேர்தல் முடிவு அடைஞ்சிட்டு ஒரு தோல்வி பயம், ஒரு பீதி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்ட். எல்லாருக்குமே பீதி இருக்கு, நம்ம அதில் குறை சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளாவில் விமர்சித்தல், மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் விமர்சித்தல் போன்றவைகளும், அதுவும் இந்த பயத்தின் தோல்வி பயம் என்பது எல்லா அரசியல்வாதிகளுக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் அவர் சொன்னார். கோர்ட் உத்தரவு சிம்பிள். அது ஒண்ணு. நான் 5 காரணங்களை சொல்ல இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பாக விஷயம் சொல்லிடுறேன். நம்பர் 1, எப்பவுமே நமக்கு எவ்வளவு செலவு தேவையோ, நம்ம இயல்பு, மனித இயல்பு, நான் யாரையும் குறையும் சொல்லல, பாராட்டும் இல்லை. அதாவது நமக்கு ஒரு 10,000 கோடி தேவை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 15,000 கோடி கேட்போம். அப்போ ஒரு 8,000 கோடி வந்தாலும் சமாளிக்கலாம். இது எம்ஜிஆர் காலத்தில், எம்ஜிஆருக்கும் அந்த இந்திரா காந்திக்கும் நட்பு, நல்ல நெருங்கிய நட்பு இருந்த காலத்திலும் நடந்திருக்கு. அரிசி ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு எல்லாம் எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. இவங்க கேட்பாங்க, குறிப்பிட்ட அளவு தருவாங்க, அதோட அதிலேயே சமாளிக்கலாம். புரிகிறது. ஆனா எங்க கேள்வி வருதுன்னா, கிட்டத்தட்ட 10-11 ஒரு பங்கு தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஆனா அங்க கிட்டத்தட்ட 5ல் ஒரு பங்கு கர்நாடகால வந்து 3,400 கோடி எங்க இருக்கு, 278 கோடி எங்க இருக்கு. சரி, நண்பர் தோழர் அருணன் தேர்தல் கணக்கான யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளும் தள்ளப்படுறோம்ல. தோழர் அருணன் சொன்ன செப்டம்பர் மாதம் கேட்ட வறட்சி நிவாரணத்தை இப்போ கொடுத்துருக்காங்க. டிசம்பர் மாத வெள்ள மழை நிவாரணம், புயல் நிவாரணத்தை இன்னும் 2 மாதம் கழித்து தரக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு லாஜிக் இது. ரெண்டாவது, ஒன்று கேட்டதை கூடுதலாக கேட்பாங்க. ரெண்டாவது, ஒதுக்கப்பட்ட நிதி தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டு சொல்லலை, பல மாநிலங்கள் ஒதுக்கீட்டு நிதியை சரியா பயன்படுத்தாம இருந்த சம்பவங்கள் நிறைய உண்டு. தமிழ்நாட்டிலே மதுரையில் ஒரு வழக்கறிஞர் RTI போட்டு வாங்கிறதுல SC ST நிதி, நான் விரிவாக போக விரும்பல, அது முறையாக பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. சுருக்கமா வந்துடுறேன். இப்ப குறுக்கிட்டு தாராளமா குறுக்கிடலாம், நான் நிறுத்தி கொடுக்கிறேன். குறுக்கிட்டு முடிச்ச உடனே நான் பேசுறேன். நானு ரொம்ப போகல, ஒரு வரியை சுட்டி காட்டிட்டு திரும்பி வரேன். நான் ஏன் சொல்றேன்னா, தோழர் அருணன் வந்து கேட்கறாருல, அந்த ஆய்வறிக்கை, வெள்ள நிவாரணம் குறித்து ஸ்டடி பண்ண குழு என்ன அறிக்கைன்னு கேட்டீங்களே, RTI போட்ட கார்த்திக் என்பவர் மதுரை நீதிமன்றத்தில் போட்ட RTI மாதிரி நீங்களும் போடுங்க நான் கேட்கறேன். அவ்வளவுதான். நான் டாபிக் உள்ளதான் வரேன். என்ன சார் அம்மா, நான் கேட்கறது என்ன திலகவதி, இல்ல சார், அந்த குழு வந்து இவ்வளவு நிதி ஒதுக்குங்க, இவ்வளவு % ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா? இல்லையா, இதுல ஒரு பாரபட்சம் இல்ல. அது RTI கேளுங்க கேட்டேன். நிர்மலா சீதாராமன் அதெல்லாம் ஒதுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? நான் இன்னும் தெளிவா கேட்கிறேன். இப்போ ஏன் தோல்வி பயம் பாரதிய ஜனதா தோல்வி பயம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த எல்லா டாட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. சிதம்பரம் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் மோடி சர்க்கார்னு சொன்னவர் இப்ப NDA சர்க்கார்னு சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி சர்க்கார்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி 2 கட்ட தேர்தல் பாஜகவுக்கு ஒரு சின்ன ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி எல்லா அரசியல் கட்சிகளும், பாரதிய ஜனதா கட்சி உட்பட இதே
2 தடவை சொல்லி பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் பயம் இருக்கத்தான் செய்யும். நான் நல்லா படிப்பேன், பிரில்லியன்ட் பாய், இருந்தாலும் எக்ஸாம் பயம் இருக்குமா? சீட்டுன்னு சொல்ற கட்சிக்கு பீதினா எஸ் திலகவதி, நான் 100 மார்க் எல்லா சப்ஜெக்ட்ல வாங்கக்கூடியவன், இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும். அது இயல்பு. நான் அந்த இயல்பை மட்டுமே சொல்லிட்டா மத்தவங்கள யாருக்குமே பயம் இல்லை. 50 மார்க் வாங்கிரோன்ற பயமா 98 மார்க் வாங்கிரோன்ற பயமா? அது ஜூன் 4ஆம் தேதி நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு காரணம். ஒதுக்கப்படுகிற நிதி முழுமையாக பயன்படுத்தப்படுகிறதா 2வது காரணம். அப்புறம் இது எந்த நான் சொல்றது நான் சுருக்கமா சொல்றேன், மத்தியில் எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கேட்டதை எந்த மாநிலத்துக்கும் எந்த மத்திய அரசும் கொடுத்ததில்லை. இது நம்ம family.